நாமத்தில் Praise be to the name of the Lord. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry is, உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். it will be a benefit for you. என்று சொன்னால் You want to know the reason? எங்களால் உண்டான காரியம் அல்ல, This ministry is not by us. ஆண்டவர் உணர்த்தின ஒரு ஊழியம் இது. God instructed this ministry. உண்மையாகவே Really, நான் அதை உணர்ந்து I'm experiencing it உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். and I'm speaking to you. கால தாமதமானாலும் கூட Even the years may get delayed. நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு Do not get discouraged. இந்த ஊழியத்தை This ministry, நீங்கள் ஜெபிக்கும்படியாக I wanted you to pray. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் அனைவருக்கு பகிர்ந்து சொல்லும்படியாக I want you to share this ministry to all. தேவன் உங்களுடைய வாழ்விலே அற்புதம் செய்ய விரும்புகிறபடினாலே Since God wants to do wonders in your life, இந்த ஊழியத்தை this ministry, நீங்கள் தொடர்ந்து தாங்குங்கள், sustain this ministry, உற்சாகப்படுத்துங்கள். encourage us, இந்த ஊழியம் விஸ்தாரமாகும்படியாக help us to increase this. தேவன் விரும்புகிறார். God's plan is there. அதற்கு நாம் யாவரும் ஒன்று சேர்ந்துதான் Let us all unite for the தேவ purpose சித்தம் செய்ய முடியும். to do the will of God. அதனால் இந்த 7 நிமிட ஊழியம் என்பது So this 7 minutes ministry is உங்களுக்கும் for you, உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் for the people around you, நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஊழியத்தை பகிர்ந்து சொல்கிறீர்களோ to whomever you are sharing this. அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The entire people will get blessed. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் The beginning will be small, முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். but the end will be a complete. அதனால் So இந்த ஊழியத்தை நினைத்து remember about this ministry. ஜெபித்துக் கொள்ளுங்கள். Pray for us. இந்த வேளையிலும் கூட Today also, நாம் தியானிக்கும்படியாக let's meditate on God's word. உபாகம் 11ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 11, 12ஆம் வசனம். verse 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். A land which the Lord thy God careth for, the eyes of the Lord thy God are always upon it, from the beginning of the year even unto the end of the year. தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். The eyes of the Lord thy God are always upon it. எதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும்? In what he keep his eye. அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது The next verse it says, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு எழுத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். verse 13, and it shall come to pass, if ye shall hearken diligently unto my commandments which I command you this day. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் போது, கீழ்ப்படியும் பொழுது, diligently unto my commandments, அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்குமா? his eyes will be upon us. அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படுது. When God's eyes will be upon us, நாம் பாதுகாக்கப்படுவோம். we will be protected. இதுவரைக்கும் பாதுகாக்கப்படுவோம். How much time we will be protected? வருஷத்தின் துவக்கம் முதல் Till from the beginning of the year வருஷத்தின் முடிவு மட்டும் to the end of the year. என்று சொல்லி பார்க்கிறோம். And this verse says, இந்த ஆண்டு தொடங்கின நாள் முதல் கொண்டு from the beginning of this year இந்த நேரம் வரைக்கும் till now, நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் we are standing because தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching us. நாம் போகின்ற பாதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். The way we are going, God is watching our ways. விடாதபடி பாதுகாத்தார். He sustained us. துக்கப்படாதபடிக்கு நம்மை எல்லா துக்கத்துக்கும் விலக்கினார். He protected us from all types of sorrows. பார்த்து கொண்டே இருந்தார். He is continually watching. இஸ்ரவேல் ஜனங்கள் When you look at the life of Israel people, எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகின்ற போது, when they came from Egypt, கானான் என்கிற அந்த இடத்துக்கு பயணமாய் கடந்து போகும்போது, they are on to the way to Canaan. 40 வருஷம் 40 years. ஆண்டவர் கூடவே இருந்தார். 40 years God was with them. பார்த்து கொண்டே இருந்தார். He watched over them. இயேசு தேவன் பார்த்து கொண்டிருந்தபடினால்தான் Because God was watching them, அவர்களுடைய பயணம் சிறப்பாக இருந்தது. their travel was very easy. அந்த பயணத்தில் அவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. In their travel, they have no sufficiency. ஆகார குறைவு கிடையாது. There is no lack of food. தண்ணீர் குறைவு கிடையாது. There is no lack of water. மேக ஸ்தம்பத்தில் இருப்பது போல By the cloud of pillar, God moved. இரவிலே அக்னி ஸ்தம்பத்தில் இருப்பது போல By the fire of pillar, God moved by கூடவே night. இருந்தார். God was with them. அதுபோல்தான் Like the same manner, இந்த ஆண்டு முழுமையாக this year also, தொடக்கம் முதல் கொண்டு from the beginning இந்த நிமிடம் வரைக்கும் till now, உங்களோடு
with you, நம்மோடு கூட இருந்திருக்கிறார். with us. அதோடு மாத்திரமல்ல, Not only that, அந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது when you look at that verse, வருஷத்தின் துவக்கம் முதல் from the beginning of the year, வருஷத்தின் முடிவு மட்டும் even unto the end of the year, எப்பொழுதும் என்று சொல்லி பார்க்க, it is saying always. எப்பொழுதும். Always. காரணம், Reason, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we look on yesterday, அவர் மாறாதவராய் இருப்பதாக பார்த்தோம். he never changed. அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில் என்று பார்த்தோம். His years never end. இந்த ஆண்டு மாத்திரமல்ல, Not only this year, அடுத்த ஆண்டு மாத்திரமல்ல, not only the next year, இன்னும் 10 ஆண்டுகள் மாத்திரமல்ல, even though 10 years may go, எப்பொழுதும் கூட இருப்பார். always with you. ஆபிரகாமோடு கூட இருந்தார், God was with Abraham, ஈசாக்கோடு இருந்தார், he was with Isaac, யாக்கோபோடு இருந்தார், he was with Jacob, யாக்கோபின் சந்ததியோடு இருந்தார். he was with Jacob's descendants. அதுபோல உங்களோடும் இருப்பார், Likewise, he is with உங்கள் you, பிள்ளைகளோடும் இருப்பார், even with your children. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் He இருப்பார். will be with your grandchildren. அன்பு கூற மாத்திரம் விரும்புவோம், Love your God only. அன்பு கூற மாத்திரம் வாஞ்சிப்போம். Love the Lord only. அந்த அனுபவத்தில் ஒப்பு கொடுப்போம். When we start experiencing that, அன்பின் ஆண்டவரே, dear Father, இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். thank you for this good time. வருஷத்தின் துவக்கம் முதல் From the beginning of the year வருஷத்தின் முடிவு மட்டும் till the end of the year, இதுவரைக்கும் கூட இருந்தீங்க. till now you are with us. உங்களுடைய கண்கள் எங்களோடு இருந்தது. Your eyes are upon us. எங்கள் பாதையெல்லாம் இருந்தீங்க. In our ways you protected us. விபத்துக்கெல்லாம் விலக்கினீங்க. You protected us from all accidents. வியாதிக்கெல்லாம் விலக்கினீங்க. You protect us from all sickness. வேதனைக்கெல்லாம் விலக்கினீங்க. You protect us from all sorrows. வெட்க துக்கத்துக்கெல்லாம் விலக்கினீங்க. From all insults you protect இன்னும் us. இருக்கிற 2 நாட்களும் I pray for the 2 days to come. எங்களோடு இருங்க ராஜா. Be with us, Lord. எங்களோடு இருங்க. Be with us, Lord. எங்களோடு இருந்து When you are with us, சுகத்தோடு முடிக்க, we will end it with good health. சமாதானத்தோடு முடிக்க, We will end it with peace. நன்மையோடு முடிக்க, We will end it with good things. ரீகாபல சந்தர Thank you, Lord. லுபரபல துருபியா. Thank you, இந்த Lord. கண்களை நாங்கள் பார்க்கிறோம். We are seeing your எங்கள் eyes. ஆவியை உணர்கிறோம். We are experiencing எங்கள் spirit. ஆவியை உணர்கிறோம். We are experiencing from our spirit. ரீகாபல துருபியா. Thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறேன். Praise you, thank you. நடத்துங்க. Lead us. ஜெயமாய் முடிக்க Help us to தேவன் கிருபை செய்கிறார். graciously favor us. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.